மொதல் நாள் நைட்டே நான் பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஆட்டு குடல் குழம்பு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. மார்னிங் எழுந்து பார்த்தா செம்ம மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மழை விட்டதுக்கப்புறம் கறிக்கடை கிளம்பி போயிட்டு ஆட்டு குடல் வந்து வாங்கிட்டோம். வர வழியில் வந்து கருவாடு சந்தைக்கு போயிட்டு கருவாடும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து கொடுத்துட்டு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். பாவம் எங்கள் அம்மா தான் குடல் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டாங்க போல். குடல் குழம்புக்கு வந்து முருங்கைக்காலாம் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வறுவல் செஞ்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். மதியம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பிளான் பண்ணோன்னா, நைட்டுக்கு வந்து இது கூட பரோட்டா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ கடையில் போயிட்டு ஒரு பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பரோட்டா கூட வந்து கடையில் கொடுத்த சால்னா, அப்புறம் வீட்டில் வச்ச குடல் குழம்பு, கொஞ்சம் வறுவல் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு.